15 வயது சிறுமியை அண்ணனும் தம்பியும் மாறி மாறி ஆசைக்கு இணங்குமாறு மிரட்டல். காட்டி கொடுத்த 5 மாத கருப்பு உயிரோடு புதைக்க முயற்சி. அடுத்து நடந்த சில அதிர்ச்சிகரமான தகவல்கள். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஒடிசா மாநிலம் ஜகன்சிங்பூர் மாவட்டம் பனஸ்பரா பகுதியில் அமைந்துள்ள ஒரு மடத்தில் பணிபுரிந்து வந்த சகோதரர்கள் இருவர் அதே பகுதியில் வசித்து வரும் 15 வயது சிறுமியை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க. அவர்களது ஆசைக்கு இணங்க மறுத்து சிறுமியை தொடர்ந்து மிரட்டியதுடன் பல முறை பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க. இந்த கொடூரத்தால் மன உளைச்சலுக்குள்ளான சிறுமி பயத்தில் இந்த விவரங்களை தன்னுடைய பெற்றோரிடம் தெரிவிக்காமலே இருந்திருக்காங்க. தொடர்ந்து வன்கொடுமை செய்யப்பட்ட சிறுமி பிறகு கர்ப்பமும் அடைஞ்சிருக்காங்க. கர்ப்பம் தற்போது 5 மாதத்தை கடந்ததாக அறிந்த சகோதரர்கள் இது தங்களுக்கு பிரச்சனையாக மாறும் என கருதி சிறுமியை உயிருடன் புதைக்க முடிவு செய்திருக்காங்க. சிறிதும் இரக்கமின்றி அந்த முயற்சியை செயல்படுத்த முயன்ற நிலையில் சிறுமி தப்பித்து வந்திருக்காங்க. பின்னர் பெற்றோரிடம் அழுது கொண்டு சிறுமி முழு சம்பவத்தையும் கூறியிருக்காங்க. இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர்கள் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று புகாரும் அளிச்சிருக்காங்க. புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் இருவரும் போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காங்க. தற்போது அவர்களிடம் தீவிர விசாரணையும் நடைபெற்று வருகிறது. மேலும் குற்றச்செயலில் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த 3வது நபர் ஒருவரையும் போலீசார் தேடி வராங்க. பாலியல் வன்கொடுமை, சிறுமியை கர்ப்பமாக்கல், பின்னர் உயிருடன் புதைக்க முயற்சி போன்ற கொடூர சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்ததை தொடர்ந்து ஜகன்சிங்பூர் மாவட்டம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.